இந்தியாவின் எழுச்சி உண்மை கதை பார்ட் 3. நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1891 1900 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 மில்லியன் மக்கள் இறப்பு. இதுல இருந்து என்ன தெரியுது? இதெல்லாம் எப்பவாச்சும் ஒரு தடவை நடந்த விஷயங்கள் இல்ல. பிரிட்டிஷ் ஆட்சியில இது ஒரு தொடர் சோகமாவே இருந்திருக்கு. சரி, இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி நடந்தது? அதுக்கு பதில் அப்போதைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கொள்கைகள் தான். மெட்ராஸ் பஞ்சத்தின் போது வைஸ்ராய் லிட்டன் என்ன சொன்னார்னு பாருங்க. அரசாங்கத்தோட கொள்கை இதுல தலையிடாம இருக்கிறது தான். யோசிச்சு பாருங்க, மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் போது நாங்க எதுவும் செய்ய மாட்டோம்னு சொல்றது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த ஒரு கொள்கைதான் பிரச்சனையை இன்னும் மோசமாக்கி மக்கள் மனசுல ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்கிச்சு. பார்ட் 1, பார்ட் 2 பார்க்கவில்லை என்றால் நமது யூடியூப் சேனலுக்குள் சென்று பார்க்கவும். அல்லது இந்த இந்தியாவின் எழுச்சி உண்மை கதை முழு வீடியோவும் காண நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உள்ளே சென்று பாருங்கள்.